வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ உட் பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கதவுக்கு பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ்டீரியர் உட் பாலிஷ் ஏசியன் கம்பெனியில் அதை எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. அப்போ தான் உட் பாலிஷ் பற்றி நிறைய போகிற வீடியோக்கெல்லாம் உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம டோர்லாம் அழுக்கெலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாத அந்த அழுக்கெலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம அழுக்கோடு போடுறோம் அப்படின்னா அந்த மரத்தோட நேச்சுரல் கலர் தெரியாது. நம்ம க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கப்போம் 100 ரோல் எமெரி பேப்பரில் தேய்க்கலாம். பிசுறுலாம் இருக்கும். நம்ம சீவனம் பார்த்திங்களா, அந்த பழைய அழுக்கெலாம் அதெல்லாம் பிசுறுலாம் இருக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணி தேய்ச்சிக்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணுற பிறகு நம்ம ஃபஸ்ட்டு பியூ சீலர் தான் அப்ளை பண்ணோம். பேஸ் கோட் பியூ சீலர் 1 லிட்டர் பியூ சீலர் வருது அப்படின்னா 200 ml ஆர்டினர் வரும். 200 ml ஆர்டினர் நம்ம முதல்ல ஊற்றிக்கலாம். இது பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணணும். பியூ தின்னர் 150லேருந்து கிட்டத்தட்ட 300 ml மிக்ஸ் பண்ணலாம். பியூ தின்னரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 லிட்டரில் 800 ml பியூ சீலர் வரும். அதாவது 1 லிட்டர் கணக்கு அப்படின்னா 200 ml ஆர்டினர் 800 ml பியூ சீலர் வரும். அதே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி கலந்து வச்சுட்டு அடித்தா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம கலந்து வைக்கணும். கலந்து வச்சுட்டு அடிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு டைம் ஆச்சுன்னா அது கட்டி போயிடும். நம்ம தேவையான மட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு கோட் இப்போ அப்ளை பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் கம்மியாகவே அப்ளை பண்ணலாம். அப்போ தான் தேய்க்கு தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 பக்கமாக சேர்த்து அடிக்கணும். நம்ம ஒரே சைடு அடிக்கக்கூடாது. ஏன்னா மூளை முடுக்கு பூவெலாம் இருக்கும். அதான் 4 பக்கமாக சேர்த்து அடிக்கிறோம் அப்படின்னா எல்லா பக்கமாக போடும், நல்லாவும் ஃபினிஷிங் வரும். நம்ம பியூ சீலர் ஒரு கோட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது தட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அப்புறமா தான் நம்ம தேய்க்கணும். நிறைய பேர் உடனே தேய்க்கலாமான்னு கேட்குறீங்க. அது காயும். தட்டு நம்ம ஒரு 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அடிக்கிறோன்னா மறுநாள் ஒரு 8 மணிக்கே போட்டு தேய்க்கிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தேய்க்கிறதுக்கு. ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ஆனால் கூட அது தேயாது. ஏன்னா அந்த அளவுக்கு காயணும். காஞ்சால் தான் மறுப்பாக இருக்கும், நல்லா தேயும். இது ரஃப்னஸ்க்காக நம்ம அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு கோட்டு. இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு அப்படின்னா மறுநாள் நம்ம பட்டி பார்த்து தேய்க்கலாம். 120 இல்லைனா 150 180 எது வேணாலும் தேய்க்கலாம். நான் 120 தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த ரஃப்னஸ்லாம் வரும். பட்டிலாம் பார்க்கணும், சீலர் பட்டி பார்க்கணும். இதுக்கு சின்ன சின்ன பட்டிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம சீலர் பட்டி பார்க்கணும். பெரிய பெரிய பட்டிலாம் இருக்குது அப்படின்னா மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும். சீலர் பட்டிலாம் பெரிய பெரிய பட்டிலாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அது கொட்டிடும், உளுத்து கொட்டிடும். இது சின்ன சின்ன பட்டிங்க எதுனா சின்ன சின்ன கீரல் வீரல் சின்ன சின்ன ஜாயிண்ட்டுங்க அந்த வண்டு தொலைங்கலாம் சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் சீலர் பட்டி நல்லாயிருக்கும் பட்டி பார்த்து தேய்க்கிறதுக்கு. அதுமாதிரி பெரிய பெரிய பட்டிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். அப்போ தான் நிற்கும். நம்மலாம் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டு சீலர் மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு கோட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் செகண்ட் கோட்டுக்கும் 200 ml ஆர்டினர் கிட்டத்தட்ட 150லேருந்து 300 ml வரையும் தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். நான் 200 ml மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி சீலரும் 800 ml தான் வரும். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செகண்ட் கோட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் செகண்ட் கோட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 முறை 6 முறை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கலந்து அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஏன்னா அரை ஹவருக்கு முன்னாடி கலந்து வச்சுட்டுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் லப்பர் மாதிரியான, அதாவது ஒரு குழப்பு தன்மையோடு இருக்கும், நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கோட் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம 4 சைடும் அப்ளை பண்ணலாம். எதனா பூ டிசைனாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் மூளை முடுக்கெலாம் போடும். நம்ம 4 சைடு அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் மெட்டல் பேஸ்ட் பார்த்தோம், அது டச்சப் பண்ணுறது எப்படின்னு கேட்டுருந்தீங்க. நம்ம இப்போது அடிக்கிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு கோட் அடித்து உடனே நம்ம எங்கெங்கே மெட்டல் பேஸ்ட் இருக்குது வெள்ளையா அதெல்லாம் தெரியும். அது நம்ம அந்த கலர் பவுடர் இருக்கும், கலர் பவுடரில் டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இது மாதிரி பியூ சீலர் அப்ளை பண்ணணும். ஒரு கோட் அடித்த உடனே, அதாவது ஒரே கோட் அடித்த உடனே நம்ம டச்சப் பார்க்கணும். அந்த கலர்லாம் டச்சப் பார்த்துட்டு மேலே பியூ சீலர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும். நம்ம பியூ சீலர் அடிச்சுட்டு நம்ம ஃபைனல் டச்சப்லாம் பண்ணக்கூடாது. அப்படி டச்சப் பண்ணுறோம் அப்படின்னா அது மறுபடியும் நம்ம கலராக தான் தெரியும், தனியாக தெரியும் மெட்டல் பேஸ்ட் பார்த்ததெல்லாம். எது வந்தாலும் சீலர் அந்த செகண்ட் கோட் முடியறதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கணும். எதனா 1 பட்டி இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன பட்டி இருக்குன்னா நம்ம அப்புறம் பட்டி பார்த்து தேய்ச்சிக்கலாம். இது அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். 4 பக்கம் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். நம்ம செகண்டு கோட் தேய்க்கிறோம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு, சின்ன சின்ன பட்டிலாம் பார்க்குறோம். இப்போ செகண்ட் கோட்டு ஃபுல்லாக பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு 220 எமெரி பேப்பரில் தேய்க்கணும்.
தேய்ச்சி தூசுலாம் தட்டிட்டு நம்ம வந்து வுட் ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம். வுட் ஸ்டைனர் எப்படி நம்ம பாலிஷில் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். என்ன ஒன்று வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு காற்று படுற மாதிரி அடிக்கணும். நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், நம்ம அடிக்கிறப்ப வந்து வைப்ரேட் ஆகும். அது வந்து தென்னல் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுற ஸ்டைனர். இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது மெட்டல் பேஸ்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, சீலர் பட்டி, அப்புறமா ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டைனரை அடித்து முடிச்சிட்டோம். இதை அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி கலர் வரும். எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் தனியாக வால்நட் அடிக்கலாம். ஃபுல்லாக நான் வந்து இப்போ டீ குடி அடிக்கிறேன். வெள்ளையாக்கிற நேரத்துக்கு மட்டும் வால்நட் அடிச்சிக்கலாம். ஸ்டைனர் அடித்து முடிச்சது பிறகு நம்ம வந்து வுட் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். வுட் பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வுட் பாலிஷும் அதே மாதிரி தான். நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து கலந்து வைக்கிறது நல்லது. அது நம்ம பியூசியில் எப்படி மிக்ஸ் பண்ணமோ அதே மெத்தட் தான் இதுவும். கிட்டத்தட்ட ஆர்டினரி 200 ml, பியூ தின்னர் 150 300 ml, பியூ பாலிஷ் 800 ml வரும். இது மூணுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து எவ்வளோ அடிக்கிறதுன்னு தெரியல. அதாவது நம்ம வந்து அடிக்க தெரியல அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அடிச்சு விட்ருங்க. நல்லா அனுபவ ஆளுங்க வந்து நிறைய அடிப்பாங்க. அடிக்க தெரியல அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அடிச்சு விட்டுலாம், அவ்வளோதான். நம்ம வந்து அதிகமாக அடிக்கிறோம் அப்படின்னா வெடி போட்டுறோம், மூளை முடுக்கெல்லாம் பேத்துன்னு வரும். அதுமாதிரி ப்ராப்ளம் அதில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து கவனமாக அடிக்கணும். ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றிட்டோம். கிட்டத்தட்ட 150 300 ml 800 ml பாலிஷ், பியூ பாலிஷ் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த வீடியோ. அதாவது டோர் பாலிஷ்னு போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்க்கல. அதாவது அது வந்து ஒரே பாட்டாக பியூ பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரே பாட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கின்னு இருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டைனர்லாம் போட்டு ஒரே கோட்டு ஸ்டைனர் எல்லாம் ஒரே மாதிரி கலர் இருக்குது பாருங்கள். இது வந்து வேங்க மரத்தில் நம்ம வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். இது வந்து பியூ பாலிஷ் ஃபைனல் கோட்டிங். நம்ம வந்து ஸ்டீலெல்லாம் எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி தான் பியூ பாலிஷும் அப்ளை பண்ணுறோம். அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தூசே இல்லாத இடத்துல அது மாதிரி வச்சுட்டா அது தூசுலாம் படாமல் நல்லாயிருக்கும். தூசுக்கு இடத்துல அடிக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன புள்ளிங்க தூசுங்கெலாம் வந்து வையும். அது மாதிரி நம்ம வந்து பாலிஷ் அடிக்கிறப்போ தண்ணிலாம் வரக்கூடாது. கன்று ஓஸ்லாம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஃபினிஷிங்கோடு அடிக்கலாம். தண்ணியெலாம் பட்டுச்சு அப்படின்னா புள்ளியாக இருக்கும். அது கண்ணாடி மாதிரி தானே ஒரு ஃபினிஷிங் வராது. பாலிஷ்லாம் அடித்து முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து நல்லா காய விடணும். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து நிமித்தி நம்ம வைக்கலாம், தைரியமாக கையெல்லாம் தொடலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் ஒர்க் பார்த்துருக்கீங்க நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு. இது வந்து ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தூக்கி நிமித்திருக்கேன். பூ டிசைன் ஒரு பக்கம், மட்டத்துக்கு ஒரு பக்கம், ரெண்டுமே ஒரே மாதிரியான வேலை தான். அது மாதிரி இந்த சீலர் பட்டி ஸ்டைனர் மிக்சிங் அதை பற்றின லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள்.